Hi students, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா law of motion அப்படின்ற கான்செப்டில் law of conservation of linear momentum அப்படின்ற கான்செப்டையும் impulse அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்ப்பா. A ball moving with a momentum of 5 kilogram meter per second strikes against a wall at the angle of instance 60 degree and is reflected at the same angle with its initial speed. Find the impulse. If the contact time of ball on the wall is 0.01 second, the average force find exacted by the ball on the wall. இங்கே கொடுத்துருக்கிற இந்த கிவன் டேட்டாவை நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த பிக்சர்லேயே நம்மளுக்கு இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பால் ஒரு இனிஷியலாக ஒரு மொமெண்டத்தில், இது இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துக்கிடும் சரிங்களா. ஒரு இனிஷியல் மொமெண்டத்தில் ஒரு தீட்டா டிகிரி, அதாவது 60 டிகிரின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. தீட்டா டிகிரி இன்க்ளைண்டாக என்ன செய்கிறோம், ஒரு வால் மேலே மோதும்போது அது எவ்வளோ ஆங்கிள் இன்க்ளைண்ட் ஆச்சோ அதே ஆங்கிளில் ரெஃப்ளெக்ட் ஆகி அந்த பால் போகுது. இங்கே மாஸ் மாறலை, ஆனால் அந்த வெலாசிட்டியில் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கிறதா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இது இனிஷியல் மொமெண்டம் சொன்னதுனால இது ஒரு ஃபைனல் மொமெண்டம். ஸோ இந்த இடத்துல இந்த வெலாசிட்டியை நம்ம ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை விஎக்ஸ் அப்படின்னும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டை விஒய் அப்படின்னும் நம்ம என்ன செய்யலாம், ரிசால்வ் பண்ணலாம் சரிங்களாப்பா. அப்படி ரிசால்வ் பண்ணுற இந்த டேர்மில் கிராஃப்லேயே நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும், இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸ் டைரக்ஷன் ஆஃப்லாம் பாசிட்டிவ் ஐ கேப் அப்படின்னும், வெர்டிக்கலாக அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒய் ஆக்ஸ் ஆஃப்லாம் பாசிட்டிவ் ஜே கேப் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ரைட் சைடு ஹரிசாண்டல் சர்ஃபேஸை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸ்ன்னு எடுத்தோம்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் எப்படி எடுத்திருப்போம், நெகட்டிவ் ஐ கேப் இல்லைங்களாப்பா. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு ரிசால்வ் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும், சேஞ்ச் இன் மொமெண்டத்தை சால்வ் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்ற கான்செப்ட்லேயே நம்ம நடத்தியிருக்கோம்ப்பா சரிங்களா. உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் போய் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்தி முடிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் டேரெக்டாகவே அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்தமாரி வாலில் மோதி ரெஃப்ளெக்ட் ஆகி வர்ற மாதிரி ஒரு பாலுக்கான சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்கும்போது இந்த ஃபார்முலாவை டேரெக்டாகவே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்த இடத்துல சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு எதை குறிக்குதுன்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இந்த தீட்டா ஆங்கிளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், இதுக்கான ஆங்கிளை நம்ம ரிசால்வ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இதுக்கு அப்படியே பேரலாக இருக்கக்கூடிய ஆப்போசிட் ஆங்கிள் தீட்டா தான். அதேமாரி பேரல் லைனில் வரக்கூடிய அனதர் ஆங்கிள், இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் என்னவாக தான் இருக்கும், தீட்டாவாக தான் இருக்கும் சரிங்களா. கரெக்டாக இந்த தீட்டான்ற ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ரிசால்வ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த தீட்டான்ற ஆங்கிளுக்கு இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ அதனால் இந்த இடத்த எப்படி எடுத்துக்கலாம், வி காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப். அப்போது இந்த வெர்டிகலாக இருக்கக்கூடிய இதை வி சைன் தீட்டா ஜே கேப்னு எடுத்துக்கலாம். அதே போல் தான் இங்கேயும் இந்த தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு விஎக்ஸ் அப்படின்றத வி காஸ் தீட்டா பாசிட்டிவ் ஐ கேப். இந்த விஒய் அப்படின்ற வெர்டிகலாக இருக்கக்கூடியதை வி சைன் தீட்டா பாசிட்டிவ் ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த மேலே உள்ள காம்பனன்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நம்ம சொல்லும்போது எம்வி சைன் தீட்டா ஜே கேப் ப்ளஸ் எம்வி காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப். இந்த மைனஸ் ஐ கேப்ன்றதுனால இந்த டேர்மை மைனஸ்ன்னு மாற்றிக்கிடும். மைனஸ் சைன் இந்த இனிஷியல் மொமெண்டம் பிஏ அப்படின்றதுல எம்வி சைன் தீட்டா ஜே கேப் அப்படின்றது பாசிட்டிவ்ன்றதுனால மைனஸ் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் டேம் ஆயிரும் சரிங்களா. அடுத்து எம்வி காஸ் தீட்டா ஐ கேப், இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணனால இந்த ப்ளஸ் டேமும் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போது இந்த டேமில் இந்த மைனஸ் டேமும் இந்த ப்ளஸ் டேமும் கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த ரெண்டு மைனஸ் டேமும் மைனஸ் 2mv காஸ் தீட்டா ஐ கேப்னு இருக்கும். இது சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா. ஸோ இதில் இந்த மைனஸ் சைன் எதை நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த லெஃப்ட் டைரக்ஷனில் நம்மளுக்கு பால் ரீபவுண்ட் ஆகி ரெஃப்ளெக்ட் ஆகி வந்ததை காட்டுது. இதே இது ஒரு சேஞ்ச் இன் மொமெண்டத்தோட மேக்னிடியூட் வெளியே பார்க்கணும்னா 2mv காஸ் தீட்டா போதும். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவில் தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போது காஸ் 60 டிகிரி அப்படின்றது 1/2 சரிங்களாப்பா. இந்த மாஸ் கொடுக்கல, இந்த வெலாசிட்டி வேல்யூவும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா வந்து 15 kg மீட்டர் பெர் செகண்ட்ப்பா. ஸோ அதனால் பியோட வேல்யூ 15 kg மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆவரேஜ் டைம் அப்படின்றது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 0.01 செகண்ட். அதாவது இந்த பால் வாலோட கொலாய்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம், இந்த கொலிஷன் டைம் அல்லது இம்பேக்ட் டைம் அப்படின்னு சொல்லக்கூடியது 0.01 செகண்ட் அப்படின்றத 10 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சரிங்களாப்பா.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இம்பல்ஸ் கண்டுபிடிக்கணும். இம்பல்ஸ் அப்படின்றதுக்கான சிம்பிள் J, மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். இங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், MV அப்படின்றதுக்கு பதிலாக 2p cos θன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களாப்பா, இதான் இந்த இடத்துல சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ 2p cos θ அப்படின்றதுக்கான வேல்யூ 2 இன்ட்டு பியோட வேல்யூ 15 cos 60 டிகிரி அப்படின்னு நம்ம எழுதணும்னா இந்த இடத்துல ஜியோட வேல்யூ 2 இன்ட்டு 15 இன்ட்டு 1/2 15 kg மீட்டர் பர் செகண்ட். தான்ப்பா இம்பல்ஸ். இந்த இடத்துல இம்பல்ஸோட வேல்யூ என்னது, 15 kg மீட்டர் பர் செகண்ட். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸாக்டட். வால் மேலே எக்ஸாக்ட் பண்ண ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ F is equal to del P/T. இந்த இடத்துல del P தான் என்னன்னு பார்த்தோம், இம்பல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அது 15 kg மீட்டர் பர் செகண்ட். அதே நேரத்தில் சேஞ்ச் இன் டைம் எவ்வளோ, இம்பேக்ட் டைம் அப்படின்றது 10 மில்லி செகண்ட் அப்படின்னு பார்த்தோம். 10 × 10⁻³ அப்போது இதை 1.5 × 10⁻³ அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 1500 நியூட்டன் அப்படின்னு எழுதலாம். சரிங்களாப்பா. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா கொலாய்ட் ஆகி இம்பேக்ட் ஆகி திரும்ப வரக்கூடிய ஆங்கிள் சேமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா இது தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நாம் இதை டைரெக்டாகவே சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களாப்பா. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த ஃபார்முலாவை எழுதி இவ்வளோ நேரம் ஆச்சு. அதர்வைஸ் நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா இன் 2 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களாப்பா. தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.